guys, welcome back to my channel. நான் உங்கள் லோக்கலிட்டி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி எக்யூப்மெண்ட் ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்கலாம். எக்யூப்மெண்ட் எப்படி கிரேன் பண்ணி அதை மேக்ஸ் ஸ்டாட்ஸ் கொண்டு போகிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ லைக் பண்ணாதவங்கள லைக் பண்ணி எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தாங்க. அப்போ தான் இந்த வீடியோக்கு நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகி ட்ராகன் பால் தமிழ் கம்யூனிட்டியில் இருக்கவங்க பார்த்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எக்யூப்மெண்ட்டு மொத்தம் ஒரு 2 டைப்பில் பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து அட்டாக் டைப் எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் டிஃபென்ஸ் டைப்பு. இதிலே 2 விதம் வரும். ஒன்று வந்து பேஸ் அட்டாக்ஸு, அதுக்கப்புறம் பியூர் அட்டாக்ஸு. அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அட்டாக் டைப், டிஃபென்ஸ் டைப். அதில் இருக்கிறத விட எதுலேருந்துலாம் எக்யூப்மெண்ட் ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒன்று வந்து கோல்டு எக்யூப்மெண்ட் நீங்கள் பிவிபி எக்ஸ்சேஞ்சில் இது பண்ணலாம். இப்போ சப்போஸ் அந்த கோல்டு எக்யூப்மெண்ட் பிவிபியில் இருக்குது, அதாவது இந்த சீசன் பிவிபியில் இருக்குன்னா அப்போ பிவிபி எக்ஸ்சேஞ்சில் எக்யூப் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த சீசன் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக இந்த எக்யூப்மெண்ட் இதில் இருக்கும். நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் பர்மனெண்ட்டில் போனீங்கன்னா எக்யூப்மெண்ட் மெடல்ஸில் பிவிபி எக்யூப்மெண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இதில் இருக்குது பாருங்கள், இதில் இருக்க எல்லாமே பிவிபி எக்யூப்மெண்ட்ஸு. நீங்கள் இதில் கோல்டு எக்யூப்மெண்ட் தான் இது பண்ணிக்கலாம். இதுலேருந்து பண்ணும்போது உங்களுக்கு அது பவராக தான் இருக்கும், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் பியூர் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு யூனிக் எக்யூப்மெண்ட்ஸு. ஒரு சாகா வரும்போது அப்கிரேடட் செக்ஷனில் யூனிக் எக்யூப்மெண்ட்ஸ் வரும், அல்டிமேட் எக்யூப் கலெக்ஷனில். அதுக்கப்புறம் கேரக்டரோட பிளாட் எக்யூப்மெண்ட் வரும். இது செர்டன் கேரக்டர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இது செர்டன் டேகு அப்படி இல்லைனா சாகா இருந்தால் யூஸ் பண்ணலாம். இதுவும் ஒரு பவர்ஃபுல்லான எக்யூப்மெண்ட்ஸு. அதுக்கப்புறம் பிளாட் எக்யூப்மெண்ட் நான் இப்போ காமிச்சது அதுதான். அதுக்கப்புறம் கோஆப் எக்யூப்மெண்ட்ஸும் முக்கால்வாசி இதுலேயே வந்துடும், யூனிக் எக்யூப்மெண்ட்ஸ்லேயே. ஆனால் இது அப்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா இது அந்த மெடல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதோட நம்ம மெடல் எடுத்தாலும் அது கிட்டத்தட்ட ஒரு கேம்லிங் மாதிரி தான். அவ்வளோ சீட்டில் நம்மளுக்கு ரெட் ஸ்லாட்டோ இல்லை ஸ்லாட்டோ கிடைக்காது. இது இன்னொன்று. அப்புறம் எக்யூப்மெண்ட்டில் இன்னொன்று அவைக்கன் எக்யூப்மெண்ட்டை அவைக்கன் பண்ணி எடுக்கிறோம். ஒரு கோல்டு பிளேட் மாதிரி இருக்கும், அது இங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ எக்யூப்மெண்ட் எப்படி கார்டில் எடுத்துகிட்டு போகலான்னு பார்ப்போம். இப்போ ஒரு எக்யூப்மெண்ட்டை கார்டில் எடுத்துகிட்டு போனோம்னா நீங்கள் எல்லா ஸ்லாட்டுமே மோஸ்ட்லி ரெட் ஸ்லாட்டாக வச்சிடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு எக்யூப்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்லாட் ரெட் ஸ்லாட் இருக்கும். இப்போ சப்போஸ் நான் ஒரு எக்யூப்மெண்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்யூப்மெண்ட் எடுக்கிறேன், இப்போ எனக்கு இதை கார்டில் எடுத்துகிட்டு போகணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டை பார்க்கணும். இந்த எக்யூப்மெண்ட்டில் இதோட ஃபஸ்ட்டு ஸ்லாட் பேஸ் ஸ்ட்ரைக் அட்டாக் சொல்லுது, பேஸ் பிளாஸ்ட் டிஃபென்ஸ் சொல்லுது. இப்போ பேஸ் ஸ்ட்ரைக்குனா இப்போ கேரக்டரில் நீங்கள் எத்தனை எபிலிட்டி, ஜெங்கா எபிலிட்டி எல்லாமே பேஸ் ஸ்ட்ரைக், அந்த பேஸ் டிஃபென்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அது கூட இந்த பர்சன்டேஜும் ஆட் ஆகும். அப்படியே இப்போ ஆல்ரெடி ஒரு 25% வச்சுருக்கேன், நான் ஆல்ரெடி எபிலிட்டி வச்சுருக்கேன்னா அந்த 25% கூட இந்த 15% ஆட் ஆகிடும். அப்படியே இது பேஸு. இதே பியூர் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டோட்டல் பர்சன்டேஜாக அப்படியே இதுவாகும். இப்போ 10%னா ஆல்ரெடி நான் இப்போ ஒரு 25% வச்சுருக்கேன்னா அது அப்படியே அது கூட சேர்ந்து அதாவது இன்க்ரீஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு பேஸ் அட்டாக் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறதோட பியூர் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேமேஜ் பூஸ்ட்டோ இல்லைனா டிஃபென்ஸை அதிகமாக பூஸ்ட் பண்ணும். ஆனால் டீம் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா எந்த அளவுக்கு பியூர் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பியூர் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு பேஸ் எக்யூப்மெண்ட்னா நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம் பேஸ் எக்யூப்மெண்ட். ஏன்னா பேஸை அதுக்கு எதுவுமே ஒரு செட்டன் கண்டிஷன் இருக்காது. பேஸ் அட்டாக்னா இப்போ கேரக்டரோட எக்யூப்மெண்ட் கண்டிஷனை நீங்கள் போட்டுட்டு இப்போ பேஸ் டிக்கெட்டாக்னா இப்போ கண்டிஷன்லாம் கிடையாது. பேஸ் டிக்கெட்டை கிடச்சிரும், அந்த எக்யூப்மெண்ட்டு எந்த கேரக்டர் யூஸ் பண்ணுறதோ பேஸில் தான் கிடச்சிரும். பட் பியூர் எக்யூப்மெண்ட்டில் அந்த ஸ்டாட்ஸ் ஒரு செர்டன் கண்டிஷன் இருக்கும். இப்போது இது 9% பிளாஸ்ட் இருக்குது, ஸ்ட்ரைக் அட்டாக்கும் பிளாஸ்ட் டிஃபென்ஸும் இருக்குது. ஆனால் இது எப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகும்னா அந்த கேரக்டர், அதாவது இந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுற கேரக்டர் யூனிவர்சல் ரெப்பாக இருந்தால் மட்டும்தான், காட் கியாக இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். மற்றபடி இது எல்லாமே ஒர்க் ஆகிடும். இந்த பேஸ் ஸ்ட்ரைக்கு, பேஸ் ஹெல்த் எல்லாமே ஒர்க் ஆகும். ஆனால் இந்த கேரக்டர் காட் கியாக இல்லைனா இது யூனிவர்சல் ரெப்பாக இருக்குன்னா ஒர்க் ஆகாது. இப்போ காட் கீ இப்போ நான் இந்த வெஜிடோ ப்ளூக்கு யூஸ் பண்ணலாம், ஏன்னா அது ஒரு காட் கீ. ஆனால் வெஜிடோ ப்ளூ யூனிவர்சல் ரெப் கிடையாது. அதனால் இந்த எக்யூப்மெண்டோட கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணதுனால இந்த ஸ்லாட் மட்டும், இந்த 3rd ஸ்லாட் மட்டும் வராது. அதனால் பியூர் எக்யூப்மெண்ட் என்னென்ன டேகோ, அது என்னென்ன கண்டிஷன் சொல்லுதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இது பண்ணி எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணணும். இப்போது அந்த எக்யூப்மெண்ட் கார்டில் எடுத்துகிட்டு போகிறத சொல்லணும்னா மேக்ஸ் ஸ்டாட்ஸுக்கு எவ்வளோ கிட்ட இருக்குன்னு பாருங்கள். இப்போது 15னா அட்லீஸ்ட் ஒரு 14 மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி இருந்தால் தான் அது ரெட் ஸ்லாட்டாக இருக்கும், கார்ட்லி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். இப்போ இது எல்லோ ஸ்லாட்டாக ஆகிடுச்சுன்னா இப்போ இந்த எக்யூப்மெண்ட் இருக்கா, இது
எல்லோ ஸ்லாட்டர் தான் இருக்குது. ஆனாலும் ரெட்டு அது மேக்ஸ் ஸ்டாட்ஸுக்கு ரொம்ப கிட்ட இருக்குது, 1% மேலே இருக்குது. ஆனால் இது எல்லோலே இருந்தாலும் காட்லி போகும். இப்போ ஒரு சில எக்யூப்மெண்ட்லாம் இருக்குன்னா, இதெல்லாம் இருக்குன்னா, இது 14, இதுலேருந்து 14 to 15 இருக்குது. இப்போ இதுவும் காட்லி போகும். இப்போது காட்லி போகாத ஒரு எக்யூப்மெண்ட் காட்டுறேன் இருங்க. இப்போ இது வந்து எல்லோ ஸ்லாட்டில் தான் இருக்குது. அதாவது கிடைக்கிற நாட்டுக்கு எக்யூப்மெண்ட் தர மாட்டேன், கடுப்பாக இருக்குது. கிடச்சிருச்சு பாருங்க. இப்போ இந்த எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்லாட்டில் தான் இருக்குது. நான் மற்ற 2 ஸ்லாட்டுமே ஃபுல் மேக்ஸ் பண்ணிட்டேன். ஆனாலும் இது காட்லி போகல. ஏன்னா ரொம்ப எக்யூப்மெண்ட் வந்து மேக்ஸ் ஸ்டாட்ஸோட ஒரு 2% கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து காட்லி போகல. ஆனால் நீங்கள் காட்லி போகிறான் இல்லை ப்ரோ, காட்லி தான் எக்யூப்மெண்ட் வேணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்லாட்டு ரெட் எடுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி இல்லைனா எல்லோவில் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் வந்து G+ தான் போகும், காட்லி போகாது. ஏதாவது ஒரு சில எக்யூப்மெண்ட் வந்தால் எல்லோ ஸ்லாட்டில் இருக்கிறதும் காட்லி போகும். அதனால் அது ரொம்ப ரொம்ப அவசியமாக பார்த்துங்க. அப்புறம் எல்லாருக்குமே அந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட் ரெட் அப்படின்னு எடுத்துடும். எதில் எடுக்கிறீங்களோ அதை கரெக்டாக அப்டைன் பண்ணும்போது ரெட்டில் வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி இருந்தால் அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருங்க. மற்ற 2 ஸ்லாட்டுமே உங்களுக்கு வந்து ஆரஞ்சில் வேணுமா, ஆரஞ்சு ரெட்டில் வேணுமா வச்சு ரீஅப்கிரேட் பண்ணி நீங்கள் எடுத்துப்பீங்க, அது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட் எப்பப்போ ஃபார்ம் பண்ணலான்னு சொல்கிறேன். முக்கியமாக செலிப்ரேஷன் டைம்லலாம் எக்யூப்மெண்ட்டுக்கு ஈவெண்ட் மாதிரி விடுவாங்க. நீங்களே இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரெயின்போ கலரில் இன்னும் மினுக்கும் அல்ட்ரா போனன்ஸா, அல்ட்ரா மெகா போனன்ஸா அப்படின்னு இருக்கும். அந்தமாதிரி டைம்லாம் எக்யூப்மெண்ட்டுக்கு ஒரு பூஸ்ட் இருக்கும். இப்போ நீங்கள் கோஆப்பில் எடுக்கிறது, அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்சில் எடுக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பூஸ்ட் இருக்கும். ரீஅப்கிரேட் பண்ணும்போதும் சரி, அதுமாதிரி பூஸ்ட் இருக்கிற டைமில் நீங்கள் எக்யூப்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வந்து அதிக பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஆனாலும் அந்தமாதிரி டைமில் நீங்கள் எக்யூப்மெண்ட் எடுக்கிறதோ அப்கிரேட் பண்ணுறதோ அந்தமாதிரி டைமில் பார்த்துங்க. இப்போ நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு ரெட் ஆர் எல்லோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுமாதிரி நார்மல் டைமில் ஈவெண்ட் இல்லாத டைமில் அப்படி அப்கிரேட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். இந்தமாதிரி டைமில் வந்து உங்களுக்கு அப்புறம் இந்த ஸ்லாட் ரூம் வரை எனர்ஜி எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகுமே தாண்டி ஒரு எக்யூப்மெண்ட் எடுக்கிறதா இந்த மாதிரி டைமில் ரொம்ப ஈஸி கிடையாது. ஆனால் அந்த மாதிரி டைமில் எக்யூப்மெண்ட் ஃபார்ம் பண்ண கற்றுங்க. ஓகே, இப்போ வந்து டீமில் அதை யூஸ் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஹைப்ரிட்ல பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் பியூர் எக்யூப்மெண்ட்டு பேஸ் எக்யூப்மெண்ட் ரெண்டுமே போட்டுக்கிறேன். நீங்கள் எந்தெந்த கேரக்டருக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் போடுற மாதிரி இருக்கணும். இப்போ நான் அட்டாக்கர் டைப்பு இந்த கோன் டங்ஸ் அட்டாக்கர் டைப்னா அட்டாக் எக்யூப்மெண்ட் மட்டும்தான் போடணும். அது டிஃபென்ஸ் லாக் ஆச்சுன்னா ஒன்று டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் போடலாம். மற்றபடி வந்து அது அட்டாக்கு உங்கள் டீமோட அட்டாக்கர்னால் நீங்கள் மோஸ்ட்டாக அட்டாக் எக்யூப்மெண்ட் போட்டு ஆடுங்க. மற்றபடி இந்த பேன் வந்து என் டீமில் டிஃபென்ஸ்னால வந்து நான் இதுக்கு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் போடுறேன். அப்போ தான் வந்து இது கொஞ்சம் அடி தாங்கும். இதுக்கு அஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் போட்டிங்கன்னா சும்மா அப்படியே பேப்பருமே ஊதி தள்ளிட்டு போயிடுவாங்க. அதனால் டிஃபென்ஸ் கேரக்டருக்கு டிஃபென்ஸ் டைப் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள். அட்டாக்கர் டைப்புக்கு அஃபென்ஸ் டைப் யூஸ் பண்ணுங்கள். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது பியூர் அட்டாக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு ஹைபிரிட் சைனால் வந்து நான் ஸ்ட்ரைக் பிளாஸ்ட் ரெண்டுமே வந்து ஹைபிரிட் சைனுக்கு தரதுனால ஹைபிரிட் சைன் இருக்கிறதுனால இதை நான் போட்டிருக்கேன். இதே வந்து இது நான் ஒரு இது ஒரு பேஸ் ஸ்ட்ரைக்கும் போட்டிருக்கேன். ஏன்னா பேஸும் வந்து நம்ம கேரக்டர் எந்தெந்த யூஸ் பண்ணுறோமோ அது யூஸ் பண்ணணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் டீமில் வந்து பியூர் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்குவோம். அதில் ஒரு சில பியூர் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து செர்டன் டேக், அதாவது இஃப் திஸ் கேரக்டர் இல்லாமல் 1 or 2 அதுக்கப்புறம் ஈச் இந்த மாதிரி கண்டிஷன்லேயே வரும். அதில் ஒரு எக்யூப்மெண்ட் அது பார்த்துங்க. இந்த கேரக்டர்னா பேஸ் அட்டாக்கு பர் டேக் வந்து ஹைபிரிட் சைனாக இருக்கணும். அதாவது ஒரு கேரக்டரும் ஹைபிரிட் சைனாக இருக்கும்போது அதோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ மேக்ஸ் ஸ்டாட்ஸ் வந்து 8%னா இப்போ நான் டீமில் ஒரு ஹைபிரிட் சைன் வச்சுருந்தேன்னா 8%, இதே 2 வச்சுருந்தேன்னா 16 அப்படியே டபுள் ஆகும். இதே 3மே ஹைபிரிட் வச்சுருந்தேன்னா அப்படியே 32 அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே அந்தமாரி வர மாதிரி வரும். 32 இல்லை 24, அதாவது 3 அந்தமாரி வருது. இப்போ 3மே நான் ஹைபிரிட் வச்சுருக்கனால அது அப்படியே ட்ரிபிள் ஆகும். இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் இருக்குது. அதாவது ஈச் டேக் அப்படின்னு வருதுன்னா இது மொத்தமாக அப்படியே ட்ரிபிள் ஆகும். இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பியூர் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த கேரக்டர் என்ன டேகோ அந்த கேரக்டர் அந்த எக்யூப்மெண்ட் வந்து அந்த சர்டன் கேரக்டருக்கு யூஸ் பண்ணால் அப்படியே ஃபுல்ஃபில் ஆகும். அப்படி இல்லைனா இது 1 or 2 அப்படி 1 or 3 2மே கேரக்டர் இந்த டேக்கில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹைப்ரிட் இருக்கணும். இப்போ ஃபுல்லாக 3 பேருமே ஹைப்ரிட் இருந்தால் தான் இந்த பியூர் எக்யூப்மெண்ட்ஸோட கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இப்போ 3மே ஹைப்ரிட் இல்லைனா அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பவரே வராது. உங்களுக்கு அது வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுனால வராது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த கோகு பிளாக் எக்யூப்மெண்ட் வந்து டீமில் வந்து 2 பேருக்கு மேலே வந்து ஃபியூச்சராக இருக்கணும். இன்னொரு ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காட்கி அண்ட் பவர்ஃபுல் ஆப்பன், அந்த இன்னொரு கேரக்டர் வந்து காட்கி அண்ட் பவர்ஃபுல் ஆப்பனண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளாக கோகு பிளாக் சொல்லலாம். கோகு பிளாக்ஸு காட்கியும் உண்டு, பவர்ஃபுல் ஆப்பனண்ட்லேயே டேக் உண்டு. அதனால் இந்த மாதிரி 2 கேரக்டர் வந்து ஃபியூச்சர்லேயே இருக்கணும். அது இல்லாமல் வந்து அந்த கேரக்டர் காட்கி அண்ட் பவர்ஃபுல் ஆப்பனண்ட் இருந்தால் தான் இந்த ஸ்லாட்லாம் ஒர்க் ஆகும். அதனால் கேரக்டருக்கு வந்து செட்டின் அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு செட்டின் கண்டிஷன் இருக்கும். அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். எக்யூப்மெண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அப்கிரேட் பண்ணுறது, காட்லி எப்படி போகும் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் தான் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அடுத்தவங்களுக்கும் இந்த வீடியோலாம் போயிட்டு நம்மளும் கொஞ்சம் வளர்ச்சி இது கிடைக்கும். 200 சப்ஸ்கிரைபர் கூடிய சீட்டில் அடிச்சிடும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இதுமாரி கான்டென்ட் மேக் பண்ணி போடலாம் ப்ரோ, இந்த மாதிரி மேக் பண்ணி போடுங்க. அதுமாரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அதை போட ட்ரை பண்ணுறேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.